அமெரிக்காவை கிரேட் அமெரிக்காவை கொண்டு வரணும்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பல திட்டங்களை வந்து போன ஆட்சி காலத்துல வந்து கொண்டு வர முயற்சித்தாரு. ஸோ அப்படி கடைசி கட்டத்துல வந்து ஷெட்யூல்டு எஃப்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாரு. அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்நாட்டுல கவர்மெண்ட் பணியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து பல கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இதுல வந்து என்னன்னா கவர்மெண்ட் தனியார் துறை ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல வந்து தனக்கு கீழ் உள்ள உயர் அதிகாரிகள் வந்து பேசுறது வந்து என்னன்னா ஆப்போசிட்டா பேசுவாங்க. இவங்களெல்லாம் வந்து களை எடுக்கிறதுக்காக ஒரு மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. வெளியில சொல்றப்ப ஒன்னா இருக்கும், உள்ள வந்து ஒரு விஷயம். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 பணியாளர்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சோ கவர்மெண்ட்ல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க ஆட்சியாளருக்கு ஆதரவா எதிரா இருக்காங்களா அவங்கள பத்தி கண்காணிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு அமெரிக்கான்ற நாடுக்கு வந்து வெளிநாட்டுல மட்டும்தான் எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு இல்ல, உள்நாட்டுலயும் எதிரிகள் இருப்பாங்க. அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தான் இது. இந்த இந்திய அமெரிக்க உறவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பத்தி எதிரா வந்து பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கும். ஆனா இந்தியா சார்பா வந்து இன்னும் கருத்துக்கள் வந்து பெருசா வந்து போல. இது எப்படின்னா வந்து சட்டவிரோத குடியேறிகள்னால ஃபிளைட்ல வந்து வந்தாங்க. அதுக்கடுத்து இந்தியா சார்பா வந்து அமெரிக்காவை எந்த விதமா தாக்கி வந்து பேசல, ஒரு சேஃப் ஜோன்லயே போய்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய வரி விதிப்பை வந்து குறைக்கணும்னா அமெரிக்கால இருந்து இங்க வர்ற வந்து இறக்குமதி வரிய குறைக்கணும். அதுக்கான விஷயங்கள் தான் நடைபெற்று இருக்கு. அப்படியே இந்திய அமெரிக்க உறவு வந்து சுமூகமா போய்கிட்டு இருக்கு தற்போது வர. அதை வந்து மேலும் சுமூகமாக்குறதுக்காக தான் சில விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா எதிரி நாட்டை ஒழிக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து அது நடைமுறையில தான் இருக்கு, வெவ்வேறு வடிவத்துல இருக்கு. 2019 2020 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய சப்போர்ட்டா இல்லாதவங்களை ஃபுல்லா வந்து சில அமைப்புகள் மூலமா சில விஷயங்களை பண்றாங்க. வந்து முன்பே தொடங்கப்பட்டிருந்தாலும் இதற்கு வந்து என்னன்னா 100க்கு மேல நாடுகள் வந்து அமெரிக்கா வந்து இதன் மூலமா வந்து நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கல்வி, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு, இப்படி பல விஷயங்கள்ல பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்க்கு எதிராக உள்ள நாடுகள்ல வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றதுக்காகவும் இந்த ஃபண்டை வந்து உள்ள இறக்குனாங்க. இது வந்து USAID, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NEDன்னு இன்னொன்னு. இது மூலமா வந்து ஃபண்ட் வந்து செயல்படுத்தப்பட்டாங்க. அதாவது பொய் அரசுக்கு இணக்கமாக இல்லாம எதிராக இருக்கிறவங்களுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா 2019 2020 வந்து ஏற்பட்டது. ஸோ 2019 2020 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக அதாவது இணக்கமாக போகாத நாடுகள்ல வந்து 2 நாட்டை பத்தி மைக் பென்ஸ்ன்றவர் வந்து சொல்றாரு. இவர் வந்து என்னன்னா டொனால்ட் ட்ரம்புக்கு கீழே இருக்கிறவரு, ஆலோசனை சொல்றவரு, சில விஷயங்களுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு பக்கபலமா இருந்தவர். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து வெளியே வந்து FFOன்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து கொண்டு வர்றாரு. இந்த FFO அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விக்கிலீக் மாதிரி, அதாவது இவங்க வந்து என்னன்னா டிஜிட்டல் சென்சார்ன்ற ஒரு ஃபார்மேட்டை வந்து கொண்டு வர்றாங்க. டிஜிட்டலுக்கு சென்சார் அப்படின்னா எப்படி யோசிப்பீங்கல்ல, அந்த டிஜிட்டல் சென்சார்ன்றது ஒரு ஃபார்மேட்டே வந்து என்னன்னா ஒரு மாய வளையம் வந்து உருவாக்குறதா. அது மூலமா வந்து போலி கருத்துக்கள், அதாவது 2019 பாத்தீங்கன்னா போலியான விளம்பரங்கள், போலியான கருத்துக்கள் வந்து அதிக அளவு வந்து பரப்பப்பட்டுச்சு. இப்பயும் வந்து அது கொஞ்சம் இருக்கு. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு போலியான செய்தி, அதாவது என்னன்னா பிஜேபியை பத்தி தவறான நியூஸ் வந்து அதிக அளவு பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அதாவது இந்த ஃபண்ட் வந்து எப்படின்னா அங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயும் பங்களாதேஷுக்குள்ளேயும் போச்சு. ஸோ இதுல வந்து இந்தியாவுக்குள்ள வந்து என்னன்னா பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டது. அதாவது பிஜேபி சொல்ற எல்லாமே பொய். ஸோ அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஃபண்ட் வந்து அமெரிக்க மூலமா வந்து போச்சு. ஸோ அது ஒரு தவறான தகவல் வந்து பரப்பப்பட்டது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா மோடியுடைய இமேஜை வந்து குலைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடைபெற்றது. ஆனா வந்து என்னன்னா அந்த விஷயம் வந்து நடக்கல, பிம்பம் வந்து உடையல. ஸோ மோடி வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சு ஸோ கரெக்டா போயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டேஜ். பங்களாதேஷ்லயும் இதே மாதிரி வந்து போலியான அறிக்கைகள் வந்து பரப்பப்பட்டன.
அது கரெக்டா வந்து வேலை செஞ்சிச்சுன்னு தான் சொல்றாங்க. என்னன்னா அதுக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்குனாங்க. இந்தியாவுக்கும் ஃபண்ட் ஒதுக்குனாங்க, பங்களாதேஷுக்கும் ஃபண்ட் ஒதுக்குனாங்க. இந்தியால வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பங்களாதேஷ்ல வந்து துல்லியமா ஒர்க் அவுட் ஆகி ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை வந்து டோட்டலா வந்து பினிஷ் பண்ணாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷேக் ஹசீனாவுடைய அந்த இருப்பிடத்தையே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சோ இப்ப லேட்டஸ்ட் நேத்து நியூஸ் இது. சோ இவர் வந்து என்னன்னா இத பத்தி நான் டீட்டெயில் தான் சொல்றாரு. இவர் சொல்றதுல வந்து என்னன்னா அதாவது இவங்க தான் வந்து போலி விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஃபண்டே கொடுக்கறாங்க. சோ எல்லாம் பரவுது. இவங்க தான் வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சோ என்னன்னா இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் நிரபராதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி வந்து பிளான் பண்றாங்க. இதுல வந்து இந்தியால வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்கல. ஆனா இதே இது வந்து பங்களாதேஷ்ல வந்து 100% நடந்துச்சு.